ஹலோ ஆல், இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். எனக்கு மதியம் லஞ்சுக்கு ட்ரை கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணி கூடவே கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து சலாட் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஈவினிங் போல் பூஜைக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன். பூஜை ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டேன். எப்போவுமே பூஜை பண்ணும்போது ஜவ்வாது பொடி யூஸ் பண்ணி சாம்பிராணி மாதிரி ஏற்றுவேன். அவ்வளோ தெய்வீகமாக மனமாக இருக்கும். கோவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஜவ்வாது பொடியிலே ஒரு கோன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த பவுடரை நம்ம நார்மலாக சாம்பிராணி ஏற்றுற மாதிரி ஏற்ற வேண்டியது தான். அண்ட் அத்தை சத்துமாவு பேக்கெட் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சத்துமாவு பேக்கெட் நியர்பை பால்வாடியிலே நமக்கு கிடைக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் சத்துமாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் பவுடர் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதில் ஸ்வீட்னஸ் இருக்கும். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்காக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டேன். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டைக்கு பிடிச்சி வைக்கிற மாதிரி பிடிச்சி வைக்கணும். பட் நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டேன் போல். இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டால் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சில்லு இதில் ஆட் பண்ணலாம். பட் என்கிட்ட தேங்காய் துருவல் இருந்ததுனால அதுவே சேர்த்துக்கிட்டேன். ஸோ நிலா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டுட்டு IPL மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.